ரெண்டு சுஃபியான் சௌரி, சுஃபியான் இப்னு உயைனா, ரெண்டு பேரும் அறிஞர் தான். அப்போ அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் கேட்டாங்க, ஒரு மனிதர் தொழப்போறார், அந்த தொழுகிற மனிதர் எப்படி நியத்து வைக்க வேண்டும், தொழக்கூடிய மனிதர் அவர் எப்படி நியத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது இப்போ நாங்கள் நியத்து எப்படி வைக்கிறோம், உள்ளத்தால் நினைச்சிட்டு தக்பீரை கட்டுறது, அதுதான் தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை. நாங்கள் உள்ளத்தால் நினைப்போம், தக்பீரை கட்டும், துஹரன் நினைப்போம், அசரன் நினைப்போம், மக்ரிப் இப்படி நினைச்சிட்டு தக்பீரை கட்டி நாங்கள் அந்த தொழுகையை தொழுவோம். இதுதான் நாங்கள் தொழுகிற முறை. இப்போ அது அல்லாமல் இப்போ உசல்லி ஃபர்த் லுஹ்ரி இப்படி வாயால் மொழிவது என்பது மார்க்கத்தில் உள்ள விஷயம் அல்ல. அப்படி நியத்து ஒன்று வாயால் சொல்வது என்பது கிடையாது, அது பிதா, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு வழிமுறை. ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையே இந்த சலஃபு சாலின்கள் எப்படி இந்த தொழுகையை புரிந்து கொண்டார்கள் என்றால், அப்போ இந்த கேள்வி கேட்ட உடனே சுஃபியான் சௌரி, அவர் மிகப்பெரிய அறிஞர், அவர் பதில் சொன்னார், அந்த மனிதர் எப்படி நியத்து வைக்க வேண்டும் என்றால், என்பி ஐ யுனாஜி ரப்பா, தக்பீர் கட்டி தொழப்போற மனிதனுடைய எண்ணத்தில் என்ன வரணும் என்றால், தொழுகைக்காக நினைச்சு அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டிடுவார், தொழுகைக்கு தக்பீரை கட்டிடுவார். ஆனால் உள்ளத்தில் என்ன எண்ணத்தோட தக்பீர் கட்டணும் தெரியுமா, நான் இந்த தொழுகைக்குள்ளே போறேன்டா நான் என்ன செய்ய போறேன், ஒரு எண்ணம் வேண்டுதானே. இப்போ தொழுகைக்குள்ளே போறேன்டா நான் என்ன செய்ய போறேன். அப்போ அவர் சொன்னார், அவர் தொழுகைக்குள்ளே நுழைகிற பொழுது தன்னுடைய ரப்போடு இரகசியமாக உரையாட போகிறேன் என்று நியத்து வைத்துக் கொள்ளட்டும். அவர் எண்ணமெல்லாம் எப்படி இருக்கணும், அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டும் பொழுது தக்பீரை கட்டுறாரு, நினைச்சு தக்பீரை கட்டுறார். இப்ப அவருடைய எண்ணம் உள்ளத்துல, அவருடைய உள்ளத்துல அப்படி ஆழ பதிந்திருக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், அவர் தன்னுடைய ரப்போடு முனாஜாத் செய்ய போறார். முனாஜாத்னா என்ன, இரகசியமாக உரையாட போகிறார், இரகசியமாக பேச போகிறார், தன்னுடைய இறைவனிடம் தன்னுடைய சுமைகளை இறக்கி வைக்க போகிறார், தன்னுடைய ரப்பிடம் தன்னுடைய தேவைகளை முறையிட போகிறார். யாரும் அறியாத நிலையில் தன்னுடைய ரப்போடு ஒரு அடியான் பேசுகிற, தனித்திருக்கிற ஒரு நிலைதான் இந்த தொழுகை. அது முடியும் என்று அவன் நினைக்க மாட்டான். நேசத்துக்குரிய ஒருவரோடு ஒருவர் பேசுகிற பொழுது இன்னும் அந்த இரவு நீளாதா என்று நினைப்பார்கள், இன்னும் அந்த பொழுதுகள் நீளாதா என்று நினைப்பார்கள். இப்படி ரப்பை நேசிக்கிற ஒரு மனிதன் தொழுகையில் அப்படியே திளைத்திருப்பதில், ரப்போடு உரையாடுவதில், இரகசியமாக பேசுவதில் அவன் இன்பம் கண்டு அதில் மாத்திரம் தன்னுடைய கவனங்களை குவித்து தொழுகிற தொழுகைதான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகை. அதுதான் உயிரோட்டமான தொழுகை, அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய தொழுகை, அதுதான் ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய தொழுகை, அதுதான் மனிதனுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தொழுகை. இந்த தொழுகை தான் ஒரு மனிதன் தொழ வேண்டும். ஃபர்லாக இருந்தாலும் சரி, சுன்னத்தாக இருந்தாலும் சரி, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் தொழுகை இந்த மாற்றத்தை தர வேண்டும். முனாஜாத், இந்த செய்தி அவர்கள் இப்படி சிந்தித்து விளங்கி சொன்னார்கள். ஹதீஸ்லையும் தான் சொன்னாங்க. சஹீஹுல் புகாரில நீங்க 405வது செய்தி, நான் இடையில அந்த நம்பரில் சொல்றது என்னடா, நீங்க எடுத்து பார்க்கணும். 405வது செய்தி, சஹீஹுல் புகாரியை பெறட்டுங்க. 405வது செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ஒரு மனிதர் இதா காம அஹதுக்கும் ஃபி ஸலா, தொழுகையில ஒரு மனிதர் எழும்பி தொழ நின்றால், ஒரு மனிதர் தொழுகைக்காக எழும்பி நின்றால் அவர் என்ன செய்கிறார், அவர் தன்னுடைய ரப்போடு யுனாஜி ரப்பா, தன்னுடைய ரப்போடு முனாஜாத் செய்கிறார், தன்னுடைய ரப்போடு இரகசியமாக பேசுகிறார். ஒருவர் தொழுகைக்காக எழும்பி நின்றால், நீங்க தொழுகைக்காக எழும்பி நிற்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட ரப்போடு நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிறீர்கள், பேசி கொண்டிருக்கிறீர்கள். எத்த கல்ல முண்டா பேசுறது. யுனாஜி என்ன சொன்னால் தனிமையில் உரையாடுவது, இரகசியமாக பேசுவது. அப்போ ஒருவர் நீங்க தொழுகைக்காக எழும்பி நின்றால், நாங்க எங்களோட உள்ளத்துல இது ஆழமாக பதியணும், நான் தொழுகைக்காக ஃபர்திலேயோ சுன்னத்திலேயோ நான் எழும்பி நின்றால், நாங்க எல்லாருமே என்ன நியத்து வைக்கணும், என்ன எண்ணிக்கொள்ளணும். நியத்துனா இது சுன்னத்து ஃபர்து அந்த நியத்து அல்ல, நினைச்சு கொள்ளணும். என்னண்டா, நான் என்னுடைய ரப்போடு பேச போகிறேன். அதை சொல்லி போற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கும் அவருடைய கிபிலாக்கும் இடையே அவருடைய ரப்பு இருக்கிறான். அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரப்பு இருக்கிறான், கிபிலாக்கும் புகாரிலே வருது, அவருடைய கிபிலாக்கும் அவருக்கும் இடையே ரப்பு இருக்கிறான்டா என்ன அர்த்தம், ரப்பு அவனை அவதானித்து கொண்டிருக்கிறான்.
அல்லாஹ் அரசில் இருக்கிறான், அவனுடைய இல்ம் எல்லாவற்றையும் சூழ்ந்து இருக்கிறது. இதுதான் ஸலஃபுஸ்ஸாலிஹுடைய அகீதா. அப்ப ரப் அரசில் இருக்கிறான், அவனுடைய இல்ம் இவனை சூழ்ந்து இருக்கிறது, அவனுடைய ரப் அவனை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், கிபிலாவுக்கும் அவனுக்கும் இடையே ரப் இருக்கிறான். அப்ப ரப்ப முன்னுக்கு வச்சுட்டு அவன் வேற எங்கேயோ திசையில கல்ப திருப்புனான்டா, யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கல்பை தான் பார்ப்பான். இப்ப ஒரு மனிதன் தொழுகிறான்டா அவன் கிபிலாவை முன்னோக்கி இருப்பான். இப்ப இந்த கிபிலத்துல் ஜெசத் இருக்குதானே, கிபிலத்துல் ஜெசத் அப்படின்னா என்ன? உடம்பினுடைய கிபிலா எது? உடம்பினுடைய கிபிலா, உடம்புக்கு ஒரு கிபிலா இருக்குது, முன்னோக்கி தொழணும். தொழும் பொழுது எப்படி செய்வோம்? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும் பொழுது உடம்பை முன்னோக்கி தொழுவோம். எதை நோக்கி தொழுவோம்? காபத்துல்லா. உடம்பினுடைய கிபிலா காபத்துல்லா. கல்பினுடைய கிபிலா எது? அல்லாஹ். எங்கட கல்ப் அல்லாவோட தொடர்பானும், எங்கட உடம்பு காபத்துல்லாவை நோக்கி இருக்கணும். எங்கட கல்ப், நாங்க இப்ப கிபிலா இப்ப 10 வருஷமா இங்க தொழுகிறார், இந்த ஜாமி தொழில ஒரு ஆள் 10 வருஷமா தொழுகிறார். இவர் 10 வருஷமா இப்படி தொழுத ஒரு ஆள் திடீரென்று வந்து பின்னால பார்த்து இங்கால பார்த்து தொழுகிறாரு. இப்ப நாங்க எப்படி என்ன நினைப்போம்? என்னடா இது 10 வருஷமா தொழுகிற, அங்கால பார்த்து தொழுகிறாரு. உடலை இங்கால திருப்புறதுக்கு பதில் அங்கால திருப்புனா நாங்க சிரிக்கிறோம். ஆனா 30 வருஷமா தொழுகிறோம், இந்த கல்ப அல்லாவை நோக்கி வைக்காம வேற எங்கேயோ வச்சு தொழுதால் எங்கட உள்ளத்திர கிபிலாவை இங்கால பாக்குறோம், அந்த நாட்டை யோசிக்கிறோம், பிசினஸ் யோசிக்கிறோம்டா. மலக்குமார்கள் எப்படி சிரிப்பாங்க எங்களை பார்த்து? 40 வருஷமா தொழுகிறான், இன்னும் உள்ளத்திர கிபிலா எங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்க சாதாரணமா இவர் இங்கால திரும்பி தொழுதால் நாங்க பார்த்து சிரிப்போம். ஏன்னா அவருக்கு 30 வருஷமா தொழுகிறவருக்கு கிபிலா எங்கன்னே தெரியலையே என்று. ஆனா எங்களுடைய உள்ளத்தினுடைய கிபிலா அல்லாஹ். நாங்க எங்கேயோ எங்களோட உள்ளத்தை திருப்பி இருக்கிறோம்டா நாங்க செய்யற மிகப்பெரிய தவறு அது. எங்களோட கல்பால் அல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு மத்த ரசூலா தெளிவா சொன்னாங்க. நீங்க புகாரில் எடுத்து பாருங்க, 405 செய்தி, 402 செய்தி எடுத்து பாருங்க. இப்படி தொழுத இப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹுடைய செய்தி வருது. நான் என்னுடைய சிந்தனையில இப்படி இருந்தா நல்லமேன்று நினைச்ச விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனுடைய வசனமா இறக்கினான். நான் ஒரு விஷயம் இப்படி நடந்தா நல்லமே என்று நான் நினைச்ச உடனே அல்லாஹ் குர்ஆன்ல வசனமாக இறக்கி நான் நினைச்சதை சட்டமாக ஆக்குனான்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதுல 3 விஷயங்களை சொல்றாங்க. அந்த 3 விஷயங்களும் நான் நினைத்ததை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கினான்னு சொல்லி அந்த 3 விஷயங்களும் புகாரில 402 செய்தியா பதிவு செய்யப்படும். நீங்க எடுத்து பாருங்க. அப்படிப்பட்ட மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அது அல்லாஹ்வோட அந்த தொடர்பாகிறதுல இருந்ததுனால அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வரண்டா உமர் ரலியல்லாஹுடைய அந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறான், எவ்வளவு அந்தஸ்தை கொடுக்கிறான். இது 402 செய்தி. 405 இந்த தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வை முன்னோக்கி அல்லாஹ்வோடு தனிமையில் உரையாடுவதுதான் தொழுகை என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். அப்ப தொழுகை என்றா என்ன? முதலாவது இதை நாங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். உள்ளத்தால் கிபிலாவை முன்னோக்கி, கல்பால் இதயத்தால் அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்கிற ஒரு மனிதன் தனது ரப்போடு உரையாடுகின்ற தனிமையான உரையாடல் தான் தொழுகை. இதை ஒரு மூமின் தெளிவா புரிந்து கொள்ளணும். இவ்வளவு நாள் நம்ம தொழுகிறோம் தானே. தொழுகிறனா என்ன? தக்பீரை கட்டணும், என்ன சலாத்தை கொடுக்குற, அதுக்கடையில் உள்ள அசைவுகள் ஓதல்கள்ல நாங்க கரெக்டா இருக்கிறோம். ஆனால் இது இறைவனோடு நாங்க செய்யற ஒரு உரையாடல் என்பதை நாங்க மறந்து விடுகிறோம். உரையாடல், ஒப்பந்தம், அல்லாஹ்விடத்துல எல்லா தேவைகளையும், ஒரு மனிதனுக்கு நிறைய சுமைகள் இருக்குதுண்டா அந்த சுமைகளை எடுத்து கொண்டு போய் தனக்கு நெருக்கமான ஒரு நண்பரிடம் அதை அப்படியே சொல்லி ஒரு தீர்வு அவர் சொல்லுகிற பொழுது, நான் இருக்கிறேன் நீங்க பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுகிற பொழுது அவருக்கு கிடைக்கிற தைரியம் எப்படியான ஒரு தைரியம் கிடைக்கும்? 100% கவலையோட போவாரு, 20% அதான் இருக்கும், 80% அந்த கவலையை போக்கிடுவாரு. ஏன்னா நண்பன் இருக்கிற தைரியம். இதே ஒரு மூமின், எனக்கு என்னுடைய ரப்பு இருக்கிறான், அவன் என் சுமைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வான் என்று இறைவனுக்கு முன்னால் சுஜூதில் அவனது கஷ்டங்களை துயரங்களை இறக்கி வைத்து விட்டு தொழுகை முடிந்து வெளியே வருகிற பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்துல வர சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தான் தொழுகை.